ஊழலை நார்மலை செய்யக்கூடிய தாவேக்கா திமுகவுடைய இன்னொரு பெர்சனா இல்லையா என்கிற கேள்வியை நான் இந்த மக்கள் மன்றத்தில் எழுப்புறேன். இல்ல நீங்க இவ்வளவு நேரமும் நீங்க அவங்கள தானே விமர்சிச்சு பேசிக்கிட்டே இருக்கீங்க. திராவிட எதிர்ப்புல இருந்து விஜய் வெறுப்பு நாம் தமிழர் கட்சி, அதாவது உங்க கேள்விக்கு பதில் சொல்றேன். இருங்க. திமுக என்கிற கட்சி, திமுக என்கிற கட்சி துவங்கும் போது தவறான கட்சி அல்ல. அண்ணாதுரை அந்த கட்சியை துவங்கும் போது நல்ல நோக்கத்தோடு துவங்கினார், மொழி பற்றி இனப்பற்றோடு துவங்கினார். அதற்கு பிறகு அந்த கட்சி குடும்ப கட்சியாக, வாரிசு கட்சியாக, இன்றைக்கு ஊழல் செய்யக்கூடிய கட்சியாக 4.5 ஆண்டுகள் ஆட்சி அது நாரி போன ஆட்சியாக மாறி போயிடுச்சு, மாற்று கருத்து இல்ல. ஆனால் வரும்போதே ஒரு கட்சி மோசமான கட்சியாக வருகிறது. எந்த கொள்கை கோட்பாடு சித்தாந்தம் இல்லாம முதல் தேர்தல் பேசுவதை குறுக்க மறைச்சிட்டாங்க. முதல் மாநாட்டில் அண்ணாவும் எம்ஜிஆரும் இல்ல, 2வது மாநாட்டில் அண்ணா எம்ஜிஆர், 3வது மாநாட்டில் கருணாநிதி ஜெயலலிதா வரலன்னா நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு ஜெயலலிதா ஏறிட்டாங்க மேல. ஜெயலலிதா ஊழலே செய்யலன்னு கேட்டா இத மாதிரி உலக உருட்ட பார்க்க முடியாது. ஜெயலலிதா ஊழல் செய்யலையா அப்படின்னு கேட்டா என்ன சொல்றாரு? ஒரு கட்டடத்தை நாம் கட்டுகிறோம் என்றால் அந்த கட்டடத்தில் பார்த்துக்கிறோம் என்றால் சில பேர் செங்கல் தருவார்கள், சில பேர் ஐயா இந்த கேள்விக்கு இது பதில் இல்ல. இவரை தான் இந்த கட்சி கொண்டு வந்தோன்னே செங்கோட்டையை வந்து அந்த தலையில போட்டோம். கோவிச்செட்டி பாளையத்தை தாண்டி செங்கோட்டையை யாருன்னு யாருக்குமே தெரியாது. செங்கோட்டையனா இது தென்காசி பக்கம் செங்கோட்டை இருக்கு, அந்த கோட்டையனாம்னு கேட்பாங்க, அவ்வளவுதான். அவர் வந்ததே இவங்களுக்கு பெரிய கனவு போல தெரிகிறது. அப்ப அதை முதலில் ஒழித்து கட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. கொள்கையற்ற கூட்டம் நாளைக்கு சாவர்கரையும் கொண்டாடும், கோவர்கரையும் கொண்டாடும், நாளைக்கு மோடியும் கொண்டாடும். அதனால அதை முதலில் ஒழித்து கட்ட வேண்டிய அவசியம் இருக்கிறது. சரி, திமுக அதிகாரத்தை பிடிச்சனால திமுகவை இந்த தேர்தலோடு ஒழிக்க வேண்டிய களத்துல நாங்க நிக்கிறோம்.